ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சத்யா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளாகவே நமக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி சுத்தமாக மூடே இல்லை. அதுக்கும் ஒரு மனசு இருந்தால் தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு தோணும். இப்போ எப்போவுமே நம்ம நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கொடுத்தோம் அப்படின்னால தான் பார்க்குற உங்களுக்கும் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால தான் நான் 2 நாளாகவே கொஞ்சம் டல் ஆகிட்டேன். சண்டே அன்னைக்கு அங்கே ஹாஸ்டல்லாம் போயிட்டு வந்தேன் பாருங்க. அதுக்கப்புறமா திங்கட்கிழமை கொஞ்சம் நார்மலாக வீட்டில் வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் இந்த தண்ணி எடுக்கிறதா நமக்கு பெரிய பிரச்சனை. வெயிட் தூக்கவே முடியல சுத்தமாக. வெயிட் வலது கையில் தூக்க முடியல அப்படின்னாலும் இடது கையிலையே தூக்குவேன். ஆனால் அதுவும் தூக்க முடியலையே. அது இடது கையில் கொஞ்சம் தூக்குனதுமே அதுவும் கழுத்தில் வலிச்சிட்டு மறுபடியும் கழுத்து எல்லாமே வீங்கிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. அதனால் ரொம்ப டல்லாகிட்டேன் 2 நாளாக. அப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை. எங்கேயாவது ஒரு நாள் நல்லா போயிட்டு வந்தோம் அப்படின்னா 2 நாள் டல்லாக விரியும். இப்படி தான் நிலமை போயிட்டுருக்கு. எங்கே போய் முடிய போகுதோ தெரியல அப்படின்ட்டு மனசில் ரொம்ப ஒரு சோர்வாயிருது. அப்புறம் திங்கக்கிழமை அப்படி இப்படிமா வீட்டில் சமாளித்தாச்சு. திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் உடம்புக்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. மாத்திரையை போட்டு தூங்கணும் அப்படி இப்படிமாட்டு ஒரு மாதிரி இருந்துட்டு. சரி எங்கேயா கொஞ்சம் வெளியில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு போல் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் யாராவது சமையல் பண்ணி தந்தால் நம்ம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி தான் மனசுக்கு இப்போ தோணுது. இப்படி ஒரு சோம்பேறித்தனமாக ஆயாச்சு. திங்கக்கிழமை நைட்டே பார்த்திங்கன்னா அந்த ஆப்பத்துக்கு மாவு நான் தூங்கும்போதே ஒரு 11 மணி ஆகிட்டு. அப்போ ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். காலையிலே எந்திரிச்சதுமே கிரைண்டரில் போட்டு அது ஒரு பக்கம் அரைப்பட்டுட்டே இருந்து அப்புறம் காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி அப்படி இப்படி மாட்டு முடிஞ்சுது. அப்புறம் பையனுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்றைக்கி காய்ச்சல் எல்லாம் இருந்தது. கடைசியில் அவனும் காலேஜ் போகலை. வேறு காலையில் நமக்கும் சோர்வாக இருந்தால் சரி எங்கேயா வெளியில் போகலாம் அப்படின்ட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன். இது தங்கச்சி வீட்டில் மதியம் சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல், புடலங்காய் பொரியல் எல்லாம் வச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் சாம்பார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போது ஆப்ப மாவு காலையில் அரைச்சி வச்சுருந்தேன் பாருங்க. அது நைட்டு நல்லா சூப்பராக புளிச்சு ரெடியாகிருந்து அந்த மாவுலையும் மாவு ஆப்பம் சுட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாம்பார் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இல்லையா, அதையும் வச்சு சாப்பிட்டுட்டேன். நைட்டு இப்படியே போச்சு. மறுபடி தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சதுமே ரொட்டீன் வேலை ஆரம்பிக்கும் பாருங்க. அடுத்த நாள் இப்போது இது இன்றைக்கி உள்ளது தான். ஏன்னா இதுக்கு நிறைய வீடியோ எடுக்க முடியலை. உடம்புக்கே சோர்வாக இருந்தோம்னா வீடியோ எடுக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம மூஞ்சியை காட்டினாலே நல்லா இல்லையா, அதனால் அப்படி விட்டாச்சு. அப்புறமா இது செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சதும் எந்திரிக்கைக்கு ஒரு 6:15 ஆகிட்டு. அப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு நம்ம பச்சை பயிறு இருக்குல்ல அதை வேக வச்சு ஒரு குருமா வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெசிபி எடுக்கலான்னுக்கிட்டு ஒரு ஐடியாவில் போய் பயிறு மட்டும் வீடியோ எடுத்தேன். அவ்வளோதான், சோலி முடிஞ்சு அதோட. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலையுமே பார்க்க மனசில்லை. பயிரெல்லாம் வேக வச்சு ஆப்பமாகவும் இருந்தது. அதையும் சுட்டு காலையிலே எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கப்பு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் 2 3 பிஸ்கட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே நேரத்தை நவுட்டிட்டேன். அப்புறம் அந்த பசி அப்படியே அடங்கிட்டு பாருங்க. மறுபடியும் ஒரு 10 மணிக்கு பிறகு நம்ம கடைக்கு போகணும் அப்படின்ட்டு காலையிலே கொஞ்சம் வீடெல்லாம் தூத்து கூட்டினேன். கடைக்கு போனேன். மீன் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு மீன் வாங்கி, அதனால் மீன் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு மீனை உடனே தண்ணியில் போட்டு படபடான்னு கழுவி எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம வேறு ஏதாவது கவனத்தில் போயிட்டோன்னு வைங்களேன், அந்த மீன் கழுவுறதுக்கே மாய்ச்சலாயிரும். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம தான் கழுவி ஆகணும். அதனால் அதெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேங்காயும் துருவிட்டேன். கடைசியில் பார்த்திங்கன்னா நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு மணி ஒரு 11:30. அப்புறம் என்னமோ சாப்பிடாம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால அந்த துருவின தேங்காயெல்லாம் அது பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அந்த பயிறு குழம்பு இருந்து பாருங்க, அதுவும் ஊற்றி எடுத்துட்டேன். ஒரு 3 ஆப்பம் இருக்குது. ஏன்னா எனக்கு சுட்டு வச்சுருந்தது நல்லா ஆறியே போச்சு. அந்த வேலை இந்த வேலை நீ பார்த்துட்டே இருந்தேன்னு வைங்க, அப்புறம் யாராவது ஃபோன் பண்ணாமனு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்படியே சாப்பிட்ற டைமே போயிடும். அதுக்கப்புறம் பசியும் எப்போ எடுக்குதோ மறுபடியும் அப்போ தான் சாப்பிட முடியும். 11:30க்கு சாப்பிட ஆரம்பிக்கும் பாருங்க. இன்றைக்கி காலையில் டேப்லெட் போடலை, அதையும் மறந்துட்டேன். அப்போ என்னடான்ட்டு படபடன்னு சாப்பிட்டேன். நேரமும் போயிட்டு நம்ம சாப்பிட கூட மறந்துட்டோமே, மாத்திரையும் போடணுமே அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு அது நல்லா ஆறியே போச்சு. இருந்தாலும் சாப்பிட நல்லா இருந்துச்சு. அப்போ நல்லா பஞ்சு போல் வந்ததுனால ஒரு மாதிரி தெரியலை. இல்லைனா ஒரு மாதிரி வலிச்சிட்டு இதாயிரும். அதனால் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட மனசில் பல சிந்தனைகள், கேள்விகள். நானே எனக்குள்ளேயே யோசிக்க கேட்டுக்கிட்டு நானே எனக்கு ஆறுதல் சொல்லிவிடுவேன். ஏன்னா அடுத்தவங்ககிட்ட சொன்னாலும் ஒரு சில நேரத்தில் நிறைய பேர் என்ன நினைக்காங்கன்னா, இவ சும்மா என்னத்துக்காவது கதை ஓடியா அப்படின்ட்டுலாம் அப்படியே நம்ம ஒரு மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், திரும்ப நமக்கு அது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ கவலை இருந்தாலும் அதை நமக்குள்ளேயே போட்டுட்டு நமக்குள்ளேயே முடிச்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. நிறைய பேர் இதுக்கெல்லாம் இவ்வளோ வலி வருமா, இது கத்திரி பிடிச்சி வேலை செய்கிறதுனால இந்த மாதிரி வலி வருமா, அவ்வளோ தூரத்துக்காக வலிக்கும்,
வலி வந்தால் அதை போடு இது போடு அப்படி இப்படின்னு நிறைய ஐடியா சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் நம்மளை இன்னுமே நிறைய பேர் கஷ்டம்தான் படுத்திட்டு இருக்காங்க. அதனாலேயே நிறைய பேர்கிட்ட சொல்கிறதே இல்லை. சரி நம்மளோடே போகட்டும் அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் அப்படியே வேலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மாத்திரையும் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு. எல்லாமே ரெடி பண்ணி தானே வச்சுருந்தேன். இப்போது மண்சட்டி எடுத்து அதில் மசாலா எல்லாம் சேர்த்து தேங்காயும் சேர்த்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட போகிறேன். குழம்பு மட்டும் கொஞ்சம் வச்சுட்டோம் அப்படின்னா மதியத்துக்கு நைட்டுக்கு கொஞ்சம் இருந்தாலும் அது வந்து நம்ம சாப்பிட்டுடலாம். ஓயாமல் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காண்டா அப்படின்ட்டு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சுத்தமாக வீடியோ எடுக்கிறதுக்கே மனசில்லை. சரி வீடியோ எடுத்தாலும் கொஞ்சம் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கேமராவை ஆன் பண்ணி வச்சு அப்படியே குழம்பு கரைச்சி வீடியோ வந்து எடுத்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நினச்சேனே தெரியும், குழம்பு எல்லாமே ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். மீன் வந்து குழம்பு கொஞ்சம் கொதித்ததுக்கு அப்புறம் தான் போடுவேன். அப்போ இருந்து நம்ம வீடியோ மறுபடியும் கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த குழம்பெல்லாம் கரைச்சி வச்சுட்டு மீன் போட்டது கூட எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அப்படியே எடுத்து போட்டுட்டு குழம்ப சிம்மில் வச்சுட்டு வந்து நல்லா ஒரு பாய் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டேன். தூக்கம் வரையில. தூக்கம் வர்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா யாராவது வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் தூங்கலை. பகலை தூங்கணும் அப்படின்னா நல்லா ரிலாக்ஸாக தூங்கணும். அப்படி இல்லைன்னா தூங்கவே கூடாது. இப்போ வந்து அதிகமாக படுக்கிறதே இல்லை. அப்படியே வீட்டுக்குள்ளே ஏதாவது வேலை இருந்து கொஞ்சம் நேரம் பார்த்து சமாளிச்சுட்டே இருக்கேன். சரி தூங்காமல் சும்மாவாவது படுத்துட்டு கொஞ்சம் நேரம் எந்திரிக்கலாம், அப்போ கொஞ்சம் நமக்கு முதுகு வலியாவது குறையும், ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் படுத்திருந்தேன். படுத்தா ஒரு பக்கம் சரிஞ்சு படுத்தா வலது பக்கம் சரிஞ்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கைவலி அதிகமாகும் அப்படின்ட்டு இடது பக்கம் மட்டும்தான் சரிஞ்சு படுக்கணும். அதுவும் கொஞ்சம் நேரம் படுத்தோடனே இந்த பக்கம் வேறு வலிக்குமா, மறுபடியும் அப்படியே எந்திரிச்சு இருக்கிறது. அப்புறம் சேரில் ஒரு தலகாணியை போட்டு அப்படியே கொஞ்சம் உட்காந்துருக்குது. இப்படி தான் போயிட்டு இருக்கு. தூங்குறதுக்கு கூட ஏதோ பிடிக்காத மாதிரியே இருக்குது. டெய்லரிங் வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அந்த சிந்தனைகள் எல்லாம் அதிலே போயிட்டுருக்கோம். இப்போ அதுவும் செய்யலை பாருங்கள். அது எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஒரு குழப்பமான நிலமையில தான் இருந்தது போல் இருக்குது. அந்த குழப்பத்தை எல்லாமே தீர்க்கணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து வலிச்சாலும் பரவாயில்லன்னு தையல் மிஷின் பக்கம் போனால் தான் அது ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு ஒரு சேரீ எடுத்து சின்ன மகளுக்கு ஃப்ராக் தைக்கணுன்ட்டு எடுத்து வச்சுருந்தேங்க. அதுவும் வந்து வச்ச இடத்துல இருக்குது. அவள் டெய்லி ஸ்கூல் போகும்போதெல்லாம் அதை எடுத்து மிஷினில் வச்சுட்டு போகிறா. அப்படி தைச்சிட்டேன் அப்படின்னா நான் வீடியோ எடுத்து டெய்லரிங் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்காகவே நம்ம வந்து கொஞ்சம் வேலை செய்யலாம் இல்லையா? அவ்வளோந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.